நிச்சயமாக காணாதாரா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணியாக தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகமே உற்று நோக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் உள்ள கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் 2,26,437 பேர் வாக்களிக்கும் வகையில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி, சுயேட்சை என 46 பேர் களத்தில் உள்ளனர். இந்த இடைத்தேர்தலில் 20% கூடுதலாக 852 வாக்கு இயந்திரம், 284 சரிபார்ப்பு இயந்திரம், 30% கூடுதலாக 308 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளன. இந்த கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களுக்கு தானே தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்பட்ட சின்னங்களை பொருத்தும் பணியானது இன்று தொடங்கியுள்ளது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மண்டல அலுவலர்கள், உதவி மண்டல அலுவலர்கள் மற்றும் வங்கியெடுத்த அரசியல் கட்சியினர் வேட்பாளரின் முன்பாக சின்னம் பொருத்தும்போது தற்போது தொடங்கியுள்ளது. வேட்பாளரின் பெயர், புகைப்படம், கட்சியின் பெயர், சின்னம் ஆகியவற்றை மின்னணு வாக்குப்பதிவு திருத்தம் பணி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த பணியை மாநகராட்சி ஆணையர் மற்றும் தேர்தல் தமிழக ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்தார்.